பாருங்க, அந்த உலகத்துல உபத்திரம், போராட்டம், கண்ணீர், நிந்த எல்லாவற்றையும் வீட்டை கூட வாசிக்கணுமா நமக்கு எதிரடியாகவும் என்னதுவா கையெழுத்தை உடைத்து அது நடுவில்லாதபடி எடுத்து என்னமா சிலுவை மேல் ஆணி அடித்து குறைத்தனங்களையோ அதிகாரங்களையோ உடைந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் என்ன பண்ணாராமா? இந்த உலகத்தின் மீது சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இருந்து கவனிங்க, பிசாசுக்கு கொடுத்த அவனுடைய வல்லமைய, அவனுடைய எல்லா வல்லமையை உறிஞ்சி கர்த்தர் ஜெயித்தார். ஆமென். ஜெயித்த இயேசு உங்க கையில ஏன் கையில கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. யோவான் 16:33. இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உனக்குள்ள இருக்க, நீ உலகத்தை ஜெயிப்ப, வேதனைய ஜெயிப்ப, வியாதிய ஜெயிப்ப, கஷ்ட நஷ்டத்தை ஜெயிப்ப, பிரச்சனைய ஜெயிப்ப, போராட்டத்தை ஜெயித்த இயேசு உங்க கூட. நல்ல கையை தட்டி இந்த ஜெயித்த இயேசுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பாருங்க. நல்ல கையை தட்டி நல்லா அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயித்த இயேசு கூட இருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தப்பா, உன்னாலே ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. நல்லா கவனிங்க, அந்த அபிஷேகம். அதனால யோவான் சொல்லுகிறான், இங்க ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல ஒரு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே யோவான் கடைசியா இயேசு பரமேல பிறகு சொல்றான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், வியாதிய ஜெயிக்கும், போராட்டத்தை ஜெயிக்கும், என ஜெயிக்கவும் கூட இருக்கிறார். என்னால இந்த பாவத்தை விட முடியாது பாஸ்டர். என்னால பொய் பேசாம இருக்க முடியல, கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல. இந்த பாவத்தை வெத்தலை பாக்கு போடாம, ஆமா சில திருவிழா எடுக்கிற வேலை பாக்க, இந்த வெத்தலை பாக்கு போடாம இருக்க முடியல பாஸ்டர். நான் சொல்லுவேங்க, அது ஒரு பாவம், இது ஒரு பாவம். எடுத்து வாசிங்க 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18. பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் காக்கிறான். பாருங்க ஐயா, நீ உன்னை காத்துக்கொள்வ, பாவத்துக்கு போகாதபடி, பாவத்தை ஜெயிப்ப. பொல்லாங்கன் வந்து பாவம் வந்து விடாது.